சாரி தானே கேட்கணும்? கண்டிப்பா கேக்குறேன். மனப்பூர்வமா என்ன மன்னிச்சிடுன்னு கேக்குறேன். ஓகேவா? சாரி. என்ன சார் பண்றீங்க? சாரி கேட்கணும்ல, என் ஸ்டைலே கேக்குறேன். சாரி. சார் வேண்டாம் சார், நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏய், எங்க போற? அங்க இருந்து அப்படியே ஓடி போயிருப்பேன் நினைச்சேன். திருப்பியும் என் ரூம் வரைக்கும் வந்திருக்கேன்னா உன் வேலையை சின்சியரா பாத்துட்டு இருக்க, அப்படிதானே? இல்ல சார், இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் ஷெட்யூல சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாப் ஸ்டாப். இந்த ஷெட்யூலை மாத்து. இன்னைக்கு மிஸ் வசுந்தரா இந்த வேலையை விட்டு மிஸ் பண்ணிட்டு போறாங்க. சார் 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 என்ன சார்? எஸ், உன் பக்கத்துலயே இருந்து உன்னை விரட்டி அடிக்கிறதா என்னுடைய ஷெட்யூல் இன்னைக்கு. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், நீ கொடுக்கிற சம்பளமும் வேண்டாம். நீ தெரிச்சு ஓடல, என் பேர் அர்ஜுன் இல்லடி. நீங்க என்ன விரட்டி விட நினைச்சாலும் நான் என் டியூட்டியை கரெக்டா செய்வேன் சார். அப்ப நான் சொல்றது செய். இதுல பைக்கர்ஸோட லிஸ்ட் இருக்கு. எல்லாருக்கும் போன் பண்ணி இன்னைக்கு ரேஸ் இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு என் செக்ரட்டரி என் கூட பைக் ரேஸ கலந்துக்க போறாங்கன்னு சொல்லு. நான் இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும். அதுக்கு செக்ரட்டரியா உன்னுடைய வேலையை செய். ஓகேவா? கெட் லாஸ்ட். வசுந்தராக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆனந்த் கார்ல ஏறி போவா? பாத்து வாங்க. ஏன் ஆனந்த் கூட கார்ல வீடு வரைக்கும் வந்து இறங்குறியா? பாட்டி, சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். வீடு வரைக்கும் வந்துட்டு இப்படியே கிளம்புறேன்றீங்க. வாங்க காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லங்க, இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன். நான் திரும்ப உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. எதுக்கு? அண்ணன் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, அதுக்காக தான். என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா கை பிடிச்சிட்டு வரது நானே பார்த்தேன். நான் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸையே அவளை யூஸ் பண்ண விட மாட்டேன். அவ என்னடானா என் ஆனந்த் கை பிடிச்சு ஜோடியா நடந்து வரா. ஐயோ, இரு, இன்னைக்கு அவ என்ன கதியாகிறான்னு பாரு. வாடி. சப்போஸ் நீங்க நாளைக்கு எப்போ வரீங்களோ அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் கார் அனுப்புறேன். இல்ல வேண்டாங்க. அட இதுல என்னங்க இருக்கு? நாளைக்கு நீங்க வரலனாலும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு உடம்பு சரியாற வரைக்கும் ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அம்மா கிட்டே அண்ணன் கிட்டே நான் பேசிக்கிறேன். வசு, ஐயோ, இவங்களா? இவங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி? நீங்க இவங்கள பார்த்து பயப்படுறீங்க? அது ஒரு பெரிய கதைங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு நாள் சொல்றேன். கொஞ்சம் அவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ்ங்க. ஆனந்த் தம்பி, தம்பி ஆனந்த் இருப்பா, நில்லுப்பா. தம்பி ஆனந்த் நில்லுப்பா, நில்லுப்பா தம்பி. ஆனந்த், ஐயோ ஓடாதப்பா, இருப்பா இருப்பா, நான் வரப்பா, இருப்பா. ஆனந்த் புடிடி புடிடி அவனை. ஆனந்த் தம்பி தம்பி, ஓட மாட்டே, இருப்பா இருப்பா. ஆனந்த் தம்பி தம்பி, ஐயோ என்னடி ஆனந்த்? ஐயோ ஏய் 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 ஏய், நில்லுப்பா, நில்லு நில்லு. பாட்டி, என்னடி பண்றது? உன்னை பார்த்த உடனே அவன் தலை தெரிச்சு ஓடுறானே. ஏய் நில்லுடி, எங்க வா. ஏய், எவன் கூப்பிட்டாலும் கார்ல ஏறி போயிட்டே இருப்பியா? பாட்டி, அவர் ஏன் பாஸோட தம்பி ஆனந்த். அந்த பேர்லாம் எங்களுக்கும் தெரியும். ஏய், பேசிக்கிட்டே இருக்கேன், மதிக்காம போயிட்டே இருக்கேன். என்னடி உன் கதை? அவன் கூட கார்ல சுத்துற அளவுக்கு வளர்ந்துருச்சோ? நான் எங்கேயும் சுத்தல பாட்டி, என்ன வீட்ல டிராப் பண்ண வந்தாரு, அவ்வளவுதான். பாட்டி, இவகிட்ட இப்படி கேட்டா எப்படி பதில் வரும்? இருங்க நான் கேக்குறேன். கேளு கேளு. ஏண்டி,
உனக்கு ஆனந்த் கூட நடு ரோட்ல என்னடி பேச்சு? ஏன் உனக்கு நடந்து வர தெரியாதா? அவர் கைய பிடிச்சுக்கிட்டு ஜோடியா தான் வரணுமா? கால்ல அடிபட்டுருச்சு அதான். ஏய் 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 இந்த கதையில எங்க கிட்ட விடாத. கால்ல அடிபட்டுச்சுன்னா அப்படியே நொண்டி 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 வர தெரியாதாக்கோ? என்னமோ அதை விட்டுட்டு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வர. செய்யறதை செஞ்சுட்டு மூஞ்சிய முகரையும் பாரு, அப்படியே ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற. பாட்டி நீர் பாட்டி, கோவம் வருது எனக்கு. இது நானும் அவ்வளோ ஸ்ட்ரைட்டா பேசிக்க வேண்டிய விஷயம். நான் டைரக்டா உன்கிட்டயே சொல்றேன், நீ ஆனந்தும் ஜோடியா சேர்ந்து சுத்துறது எனக்கு பிடிக்கல. இலக்கியா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. ஓ, நான் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேனா? இது கூட புரியாத அளவுக்கு நான் சின்ன புள்ள கிடையாது. ஜேகேஆர் குடும்பத்தை உன் கையில வளைச்சு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மூத்த பையன் அர்ஜுன் கூட சுத்தின, சரின்னு விட்டுட்டேன். இப்ப ஆனந்த் கூடயே சுத்துற, என்ன அர்த்தம்? மொத்தமா 2 பேரையும் வளைச்சு போடணும்னு பாக்குறியா? இலக்கியா, நீ ரொம்ப தப்பா பேசுற. நீ தான் தப்பா நடந்துக்கிற. உன்னை பாட்டி திட்டும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன சிம்பத்தி இருந்தது. ஆனா பாட்டி செஞ்சதுதான் இப்போ சரின்னு தோணுது. யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. பேருக்கு தான் நீயும் நானும் அக்கா தங்கச்சியை தவிர என் அப்பா ரத்தமா உன்னோட உடம்புல ஓடுது. எவ ரத்தம் ஓடுதோ அவன் புத்தி தானே உனக்கும் வரும். ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே என் பேத்தி அடிக்க கைய ஓங்குவ? உனக்கு இந்த வீட்டுல வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பாட்டி, இவ சின்ன புள்ள, என்ன பேசணும்னு தெரியாம பேசுறான்னு நினைச்சேன். ஆனா பேசக்கூடாததெல்லாம் பேசுறா. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு. வேணும்னா உங்க சந்தோஷத்துக்காக என்ன திட்டுங்க, அடிங்க, நான் தாங்கிப்பேன். அதை விட்டுட்டு எல்லைய மீறி யார் பேசினாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா? இல்லம்மா, மிளகா அப்படி அரைச்சிட்டு வந்தேன், சூடா இருக்கு, அதான் ஆற வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை இதெல்லாம் யாரும்மா செய்ய சொன்னா? இந்த வேலையெல்லாம் செஞ்சா உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஆகாது வசு, குடு. ஆமா, இப்போ இப்படிதான் சொல்லுவேன். ஆனா தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேம்மா. நீ எழுந்திரி, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், குடு. நீ எழுந்திரிமா. பாட்டி, நம்மள வெளியில வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தினோம். நம்ம கிட்ட என்ன கேட்டோம், அவ்வளவு கோவப்படுறோம். இங்க பாரு பாட்டி, எனக்கு ஆனந்த் கிடைக்கலன்னு நான் செத்து போயிடுவேன். அழு, நல்ல அழுடி. உன் கண்ணுல இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் அவ கண்ணுல இருந்து ரத்தத்தை வரவழைக்கிறேன் பாரு. ஏய், வாடி உள்ள. அந்த ஃபேன் எடுத்துட்டு வாங்க. ஃபேன் எதுக்கு? எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்லணும். விளக்கண புரிஞ்சிட பாரு. எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொண்டா. பாட்டி, எதுக்கு ஃபேன் போடுற? அவளுக்கு வேர்க்குமே ஃபேன் போடுறியா? பைத்தியக்காரி, அவளுக்கு வேர்த்தா என்ன வேர்க்காட்டி என்ன? ஃபேனை போடுறதுனால இந்த மிளகா பொடி எல்லாம் அவ கண்ணு மூக்கு காதுல எல்லாம் போய் ரத்தம் வரப்போகுது பாரு. ஓகேயா? ஆன் பண்ணு.
ஓவர் ஸ்பீடு வைக்கிறேன். ஸ்பீட் வை பாட்டி. இரு போடுறேன்ல. வச்சுதானே எல்லாரையும் மயக்குறான். அவளுக்கு எரியட்டும், நல்லா எரியட்டும். வசு 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 என்னாச்சுமா? வந்துட்டாடி நம்ம இருமல் ராணி. இதுக்கு தானே வேண்டான்னு அப்பவே நான் சொன்னேன். காட்டு கண்ணை காட்டு. ஐயோ வேண்டான்னு சொன்னேனே, கேட்டியா? ஏந்திரு முதல்ல, ஏந்திரு. வா முகத்து கழுவ வா. நட்சத்திரா, வாவ், எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க எனக்கு ஷாக் கொடுக்கறீங்க. இந்த வீட்ல வேற யாரும் சைல்டிஷா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இதான் மாமா உங்களோட பிரில்லியன்ஸியே. முதல்ல நீ எதுக்கு வந்த சொல்லிட்டு கிளம்பு. மாமா, நம்ம 2 பேரும் ஜாலியா அவுட்டிங் போலாமா? யாரு, நீ நானுமா? ஆமா மாமா, நம்ம 2 பேரும் தான். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. இத பார்த்துட்டு சொல்லுங்க. Hey, my very 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 favorite Shakira. சான்ஸே இல்ல. என்ன பெர்ஃபார்மர்ல? இன்னைக்கு இவங்களோட ஸ்பெஷல் ஷோ சென்னையில நடக்க போகுது. என்கிட்ட விஐபி பாஸ் இருக்கு மாமா. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷோக்கு போக போறோம். உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? இவ்ளோ பாசஸ் வச்சுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போகணும் சொன்னா எப்படி? ஷக்கீரா ப்ரோக்ராம் சொன்னா அடுத்த செகண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாம் சேர்ந்து போலாமா? ஆமா மாமா, நானும் மறந்து போயிட்டேன். நீங்க கால் பண்ணுங்க. ஏய், என் மொபைல் எங்க? எங்க வச்சேன்? என் போன் அவகிட்ட இருக்கு. வசு கால் பண்ணு. மாமா, வசுந்தரா நம்பர் என்கிட்ட இல்ல மாமா. நம்பர் சொல்லுங்களேன். ச்சே, அவ அட்டனே பண்ண மாட்டேங்கிறா. வேணும்னே பண்றா அவ. அவ அப்படிதான் மாமா. டைம் கிடைச்சா நம்மளே போட்டு பாப்பா. வாங்க, அவ வீட்டுக்கே போயிடலாம். உனக்கு வீடு தெரியுமா? தெரியும் மாமா. சரி, ஓகே. என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஃபோன் பண்ணிருப்பாங்க தெரியலையே. வா போலாம், வா போ. இப்ப எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லம்மா. அம்மா, அந்த மிளகாப்பொடி எப்படி? வேண்டாம், அந்த மிளகாப்பொடி எப்படி உன் கண்ணுல பட்டுச்சுன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலி குறைஞ்சிடும். இந்த கஷ்டத்தை எல்லாம் எந்த தெய்வம் தீர்த்து வைக்க போகுதோ தெரியல. அம்மா, நீ அழாதம்மா. எனக்கு ஒன்னும் ஆகல. கண்ணுல மிளகாப்பொடி தானே பட்டுச்சு, கண்ணா போச்சு. ஐயோ, சும்மா பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ நல்லா இருக்கணும். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறவன் தான் உனக்கு புருஷனா வருவான். வசுந்தரா, வசுந்தரா, வசுந்தரா. ஏய், வா.
ஏய் அவ வீடு தானே இது? ஆமா மாமா கூப்பிடு அவள. டேய் எவன்டா அவன்? என் வீட்டு முன்னாடி கார வாங்க வாங்க வாங்க. ஏய் லக்கி லக்கி மாமா வந்திருக்காரு பாரு. மாமா பாத்து. அட வாங்க, நீ நம்ம வீடு தான். வெக்கப்படாம வாங்க, உள்ள வாங்க. அட வாங்க லக்கி வா. சேர் போடு, சேர் போடு. ஒரு நிமிஷம். வாங்க. ஆடி இது. தெரியலையா? நான்டா இவ பாட்டி. கூப்பிடுமா. ஏய் அவ வீடு தானே இது? ஆமா மாமா. கூப்பிடு அவள. வசுந்தரா பாட்டி, இவங்க கோமா இருக்கிறத பார்த்தா வசு ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்கே. ஆமாடி, ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. இப்ப பாரு. ஏய் வசுந்தரா, ஏன் ஓட்டாம்பர வசுந்தரா, ஹார்ன் அடிச்சது உன் காதுல கேட்கலையாடி? எவ்வளவு பெரிய ஆளுங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. வெளியே வராம உள்ள ஏடி பண்ணிட்டு இருக்க. அடியே பாடி வெளியே. மேக்கப் போட்டுட்டு இருப்பா நீங்க வந்திருக்கீங்கன்னு. சார் நீங்க ஏன் சார் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. உனக்கு ஃபோன் பண்ணா என் ஃபோன் என் கையில இருக்கணும்ல. மாமா போனை நீ தான் எடுத்துட்டு வந்துட்டியே. இதெல்லாம் எப்ப நிந்திரி ஆரம்பிச்ச? வேலை செய்யற வீட்டுல திருட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்துப்பாங்க? பாட்டி நான் ஒன்னும் திருட்டுத்தனம் பண்ணல. அப்படின்னா மாமா போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? சார் நீங்க தானே சார் என்கிட்ட கொடுத்தீங்க. நான் கொடுத்த நீ வீட்டுக்கு எடுத்து வந்துறியா? நீ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லி தானே போனை கொடுத்த உங்ககிட்ட. ஆமா சார். ஆனா அவன் நானு தம்பி எழுத்து பேசிக்கிட்டு நிக்கிறேன். போனை எங்கடி வச்சிருக்க? என் பேக்ல தான் வச்சிருக்கேன். இருங்க நான் ஓ, எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்து வா. நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதான் நீ செக்ரட்டரியா வேலை பார்க்குற லட்சணமா? இது எங்க தம்பி வேலை பாக்குது? எப்ப பார்த்தாலும் ஜாலியா வீட்டுல படுத்து தூங்கிட்டே தான் இருக்கு. நல்லா கேளுங்க கேளுங்க. நீ ரெஸ்ட் எடுக்க தான் நாங்க சேலரி தரோமா? இல்ல சுசித்ரா மேடம் தான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. என்கிட்ட வேலை பார்க்கறியா இல்ல எங்க அம்மா கிட்ட வேலை பார்க்கறியா? நீ என்கிட்ட வேலை செய்யற மாதிரி இருந்தா நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதுதான் செய்யணும். Get it? செய்வாங்க. Thank you. ஐயோ, ஏய், சீ, பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்க. போ, அந்த பக்கம் தள்ளி போய் இரும்பு. போ. போன்றல இண்டிசன் கேர்ள். ஏய், என்னுடைய ரேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே? சரிங்க சார். ஹலோ. யா I'll be there. Bye. ஏய், நான் பார்ட்டிக்கு போறேன். கேப் பிடிச்சி வீட்டுக்கு போ. Bye.